ஏன் வந்து கடை தயிர் புளிக்காமல் இருக்குது? ஸோ இதை பற்றின விடை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பாலில் வந்து சில நல்ல பாக்டீரியாக்கள், இந்த லாக்டோபெசிலஸ் இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் அதில் வந்து கொஞ்சம் நேரம் ஆகி அதில் இனப்பெருக்கம் அடையுது. அதில் இனப்பெருக்கம் அடையும் போது இந்த லாக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை வந்து அது லாக்டிக் ஆசிடாக மாற்றுது, ஒரு அமிலமாக மாற்றுது. அதுதான் வந்து இந்த புளிப்பு காரணம். வீட்டில் செய்கிற தயிரில் வெறும் அந்த லாக்டோபெசிலஸ் மாத்திரம் இருக்காது, அது இல்லாமல் நிறைய கோழி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு நிறைய வகையான பாக்டீரியாக்கள் எல்லாமே சேர்ந்து இனப்பெருக்கம் அடையும் போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஆகும்போது அது கெட்டு போயிடும். ஸோ கடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக பாஸ்டரைஸ் பண்ணி வேறு எந்த எக்ஸ்டீரியா பாக்டீரியா இல்லாமல் பார்த்துக்காங்க. என்ன பாக்டீரியா எக்ஸாக்டாக அதில் வளரணும்னு நினைக்கிறோமோ அந்த லாக்டோபெசிலஸ்னால் அந்த கல்ச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. இது இவ்வளோ லிட்டர் பாலுக்கு இவ்வளோ அளவு இந்த கல்ச்சர்ஸ் போடணும்னு கணக்குகள் இருக்கும். அதை கரெக்டான டெம்பரேச்சரில் இவ்வளோ மணி நேரம் இந்த டெம்பரேச்சரில் அப்படின்னு வச்சு அதை தயிராக்கி அதை வந்து ஸ்டெரைலாக பேக்கெட் பண்ணிடுவாங்க. பாக்கெட்டில் வாங்குற தயிர்லையும் உங்களுக்கு ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். பட் ஆரோக்கியம், உடல் நலம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கடை தயிருக்கும் வீட்டு தயிருக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் ஒன்றும் கிடையாதுங்க.